யூடியூப் சேனல் மனோன்மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்க மாணாக்களை கவனத்திற்கு இந்த மாணாக்களுக்கான அசைன்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த அசைன்மெண்ட்டுக்கு வந்து மாணாக்கள் குறிப்பிட்ட தேதிக்குள்ளே அசைன்மெண்ட் வந்து கரெக்டான அந்த யூனிவர்சிட்டியை கொடுத்துருக்க கைட்லைனை ஃபாலோ பண்ணி மாணாக்கள் வந்து அந்த அசைன்மெண்ட் வந்து சரியான நேரத்தில் சரியான முறையில் பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்காக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி மாணாக்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஷீட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பல்கலைக்கழகத்துலேருந்து. அந்த ஃப்ரண்ட் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறேன். ஏற்கனவே வந்து மாணாக்களுக்கு தேவையான அந்த அசைன்மெண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், அசைன்மெண்ட் கொஸ்டின் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதே மாதிரி அசைன்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிற 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காத மாணவர்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். தலான யூடியூப் சேனல் மனோன்மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். ஒன்று கூகுளில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி எம்எஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் போட்டு இந்த சைட்டுக்கு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கில் போயிட்டு அந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம நேராக இது உள்ளே போனோன்னா பாருங்கள், அசைன்மெண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த அசைன்மெண்ட் டாபிக்ஸ் காலத்தை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கவர் பேஜ் அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. இந்த ரெட் கலரில் இருக்குங்களா, அசைன்மெண்ட் கவர் பேஜ். இப்போ இதை நான் டச் பண்ணுறேன். இதை டச் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா வேறு ஒரு விண்டோவுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல போய்ட்டு மாணாக்கர்கள் நீங்கள் இது பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாணாக்கள் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ரெப்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு போயிட்டு மாணவர்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஏதோ ஒரு மாணவருடைய ரிஜிஸ்டர் நம்பர் டைப் பண்ணுறேன் பாருங்கள். A25-225-002-00 ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ரிஜிஸ்டர் நம்பர். இப்போது நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இதில் கொடுத்துட்டு இந்த டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன்னா இதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுத்தோன்னா இப்போ பாருங்கள், இப்போ மாணவர்களுக்கான அந்த ஃப்ரண்ட் ஷீட் வந்து டவுன்லோட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் வந்து இப்படி பிடிஎஃபாகவே உங்களுக்கு கன்வெர்ட். மாணவர்கள் வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணாதீங்க, ப்ரௌஸ் சென்டரில் கொடுத்து டவுன்லோட் பண்ணி இப்போ ஏன்னா நீங்கள் வந்து இது பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அதனால் வந்து ஒரு ப்ரௌஸ் சென்டர் போயிட்டு அதில் போய் நீங்கள் வந்து என்ன செஞ்சுருங்க, இதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அதுதான் மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயிலாம் இருக்குன்னு பாருங்கள். முதல்ல மனோன்மணியம் சுந்தர யூனிவர்சிட்டி அசைன்மெண்ட் கவர் பேஜ்னு கொடுத்துறாங்க. செமஸ்டர் 1 நேம் வந்துடும், உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் வந்துடும், உங்களுடைய ப்ரோக்ராம் வந்துடும், உங்களுக்கு என்ன கோர்ஸு, இப்போ அதில் என்ன பேப்பர் எழுத போகிறீங்க அது வந்துடும். மந்த் அண்ட் இயர் ஆஃப் சப்மிஷன் டிசம்பர் 2025, உங்களுடைய சென்டர் கோடு எல்ஐசிங்க சென்டர் கோடு, உங்களுடைய ஃபோன் நம்பரும் சைனு மட்டும் தான் நீங்கள் பண்ணணும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. மாணவர்களில் நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய சைன், இந்த 2 மட்டும் ஃபில் பண்ண. முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பல்கலைக்கழகம் வந்து இப்போ ரொம்ப சௌரியம் பண்ணி தந்திருக்காங்க உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ன எல்லாமே உங்களுக்கு A to Z உங்களுக்கு இதில் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து மாணவர்கள் என்ன பண்ணிடுங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி இதை வச்சுட்டு இதை தான் உங்களுடைய அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் நீங்கள் வச்சாகணும். அதனால் மாணவர்கள் வந்து அசைன்மெண்ட் எல்லாம் இப்போ எழுத ஆரம்பிங்க. கடைசி சப்மிட் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கணும். அதில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரும் அதில் வந்து உங்களுடைய மாணவர்களுடைய சைனு மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவுமே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி மாணவர்கள் வந்து அசைன்மெண்ட்டை எழுதி யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ண. அடுத்து வந்து சப்மிட் பண்ணுறது எப்படிங்கிறத மாணவர்களுக்கு அடுத்த வீடியோ போடுறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.